பார்த்திபனா இப்படி பண்ணாரு. ஆச்சரியமா இருக்கு. நடிகர் பார்த்திபன் கூட பேசணும்னா கையில ஒரு டிக்ஷனரி கண்டிப்பா வேணும். அவர் சாதாரணமா பேசினாலே அதை 2 முறை மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி பார்த்தாதான் அதோட அர்த்தம் புரியும். அந்த அளவுக்கு ஒரு கவித்துவம் கொண்டவர் நம்ம பார்த்திபன். அதை பெருமையாவே சொல்லிக்கலாம். கவிஞர், நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர்னு மல்டி டாஸ்கிங் பண்ற பார்த்திபனோட தற்போதைய பதிவு சர்ச்சையா இல்ல சிகிச்சையான்னு ஒண்ணுமே புரியல. அவர் தன்னோட இன்ஸ்டா பதிவுல தனுஷ் கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை போஸ்ட் பண்ணி கூடவே இன்னொரு தேசிய விருது வாங்கி இருக்க வேண்டிய ஆடுகளத்துல நான் நடிக்க முடியாம போனதும், சேர்ந்து நடிச்ச சூதாடி படம் நின்னு போனதும், இது எல்லாத்தையும் ஈடுகட்டுற வகையில இட்லி கடையில ஒரு மினி இட்லியா கௌரவ வேடத்தில் நடிக்க அவரே அழைத்த போது மறுக்காமல் ஒப்புக்கொண்டேன். நேற்றே டப்பிங்கும் நிறைவு பெற்றது. இரும்பு போல சக்தி கொண்ட இதயத்தோடு, எறும்பினும் சுறுசுறுப்பான உழைப்போடு சகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் மிளிரினால் மிருநாள்னு தவறா வாசிச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அதுதான் பிசு பிசுத்த கிசு கிசுவா போயிடுச்சே. அது ஆச்சரியம் இல்லைன்னு கண்கூடா கண்ட இட்லி கடையில் அக்டோபர் வந்து விடும்னு பதிவிட்டிருக்காரு. இந்த போஸ்ட பார்த்த ரசிகர்கள் பார்த்திபனுக்கு இருந்தாலும் இவ்வளவு குசும்பு ஆகாதுன்னு ஃபன்னா வாழ்த்தி கமெண்ட் பண்றாங்க. அவருடைய கிறுக்கலே கவிதையா இருக்கும்போது கவிதையை பத்தி நான் சொல்லணுமா என்ன?